வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு என்னோடய வீட்டை தான் உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீட்டை வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து வீட்டோட என்ட்ரன்ஸு. இது வந்து ஒரு காம்பவுண்ட் வீடு. இதில் வந்து ஒரு வீட்டில் நாங்கள் குடியிருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெளியில் போகிறதுக்கான வழி. இந்த வழியை போனோன்னா நம்ம ரோட்டுக்கு போயிடலாம். அந்த ரோட்டிலேருந்து நம்ம மெயின் ரோட்டுக்கு வந்து போகிற மாதிரி பாதை வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கீழே அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து ஃப்ளாட் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஃப்ளாட்ஸ் முடிஞ்சதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தோப்பு அப்படிங்கிறது இருக்குது. நல்ல தென்னந்தோப்பு இருக்குது. அந்த சைடு நம்ம ஜன்னல் வெளியிலலாம் பார்த்தோன்னா நல்லா உங்களுக்கு ஒரு இயற்கை காட்சிகள் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம அப்படியே கேட் வழியாக உள்ளே வந்து போகலாம். இதுதான் மெயின் கேட்டு. இந்த மேலே இருக்கக்கூடிய 4 வீட்டில் நாங்கள் வந்து ஃபேமிலிஸ் இருக்கோம். அதுக்கு மேலே 2 ரூம்ங்கிறது ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் மோட்டாருக்கு ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி கட்டியிருக்காங்க. வெளியில் வேஸ்ட்டெல்லாம் வந்து இது ஹவுஸ் ஓனரோடதே அவங்க வந்து போட்டிருக்காங்க. தண்ணி தொட்டி இங்கே வந்து ஒரு சிண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. சிண்டெக்ஸில் வந்து நாங்கள் போர்வெல் தண்ணி போடும்போது இந்த சிண்டெக்ஸ் வந்து நிறச்சி வச்சுட்டு துணி துவைக்கிறவங்க எல்லாருமே இதில் மோந்து ஊற்றி நாங்கள் வந்து அலசிக்குவோம். பட் வீட்டுக்குள்ளே வந்து பாத்ரூம் எல்லா வீட்லேயுமே ஒவ்வொரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. பாத்ரூமில் வந்து வாஷிங் மிஷின் இருக்கிறவங்க வாஷிங் மிஷினில் துவைச்சிக்கிறாங்க. கையில் துவைக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற துவைக்கிற கல்லில் துவைச்சிட்டு நாங்கள் இந்த சிண்டெக்ஸ்லேருந்து தண்ணி பிடிச்சி வச்சு வெளியில் அலசி எடுத்துக்குவோம். இந்த இடத்துல நம்ம பாத்ரூமில் வச்சு அலசுகிறோம் அப்படின்னா தண்ணியும் நிறைய வேஸ்ட் ஆகும். ரெண்டாவது பாத்ரூமில் வந்து அழுக்கு படியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வெளியிலேயே துவைச்சி வெளியிலேயே நாங்கள் அலசி காய போட்டுப்போம். அந்த செட்டுலேயும் கீழே வந்து கொடி கட்டியிருக்கோம். செட்டு கடியிலையும் நாங்கள் போட்டுப்போம். முன்னாடி வீட்டுக்கு முன்னாடியும் செட்டு இருக்குது. அதுலேயும் நாங்கள் வந்து கொடி கட்டி போட்டுக்குவோம். சரிங்களா. அந்த லாஸ்ட்டில் மூலையில் பார்த்திங்கன்னா ஒரு நாய்க்கு வந்து ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க. மே வீட்டில் இருக்கிறவங்களுடைய நாய். அந்த நாயும் பயங்கர செட்டை பண்ணும். யாரை பார்த்தாலும் நல்லா கத்திட்டு இருக்கும். வெளியில் பார்த்திங்கன்னா அந்த தூணில் வந்து ஒரு கயிறு கட்டியிருக்காங்க இல்லையா, அது வந்து அந்த நாயை கட்டின கயிறு தான். இப்போ அந்த டாக் வந்து பேக் சைடில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு சீட் போட்டிருக்கிறதுக்கு அடியில் வந்து மேக்ஸ் படுத்துருக்கான். அதுக்கு பேர் மேக்ஸ். அந்த நாய்க்கு பேர் மேக்ஸு. இப்போ நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாம். இது வந்து ஸ்டெப்பு. இது வந்து மேலே இருக்கிற 2 வீட்டுக்கும் அதுக்கு மேலே இருக்கிற 2 ரூமுக்கும் போகக்கூடிய ஸ்டெப்ஸ் இது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் முன்னாடி ஒரு வீடு இருக்குது. அந்த போர்ஷன் வந்து இன்னொருத்தவங்க குடியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்த போர்ஷனில் தான் நாங்கள் வந்து குடியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஷெட்டில் 2 வீலர் பார்க்கிங் மாதிரி இந்த ஷெட்டு நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ட்ரம், மொத்தம் ஒரு 5 ட்ரம் இருக்குது. இந்த 5 ட்ரம்லேயுமே நல்ல தண்ணி வரும்போது நாங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்குவோம். இது இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து நம்மக்கிட்ட இருக்க பாத்திரங்களில் தண்ணி வந்து பிடிச்சி வச்சுக்குவோம். அது தீர்ந்து போயிடுச்சுன்னா இந்த ட்ரம்மில் இருந்து எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். தண்ணி அப்படிங்கிறது இங்கே வாரம் ஒரு நாள் அல்லது 10 நாளைக்கு ஒரு நாள் தான் அப்படிங்கிறது வரும். மற்ற நேரங்களில் போர்வெல் மோட்ரு வந்து பாத்ரூமுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இப்போ இதில் வெளியில் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் அது கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது. அது இப்போதைக்கு அழுக்கு போட்டு வைக்கிற கூட மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெளியில் கம்பர்சர் மோட்ரு இருக்குது, போர்வெல் மோட்ரு இருக்குது. இப்போது நம்ம வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இது வந்து நமக்கு மெயின் டோர் வழியாக உள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு போர்ட்டிகோ மாதிரி சின்னதாக ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமில் வந்துட்டு சின்னதாக ஒரு கண்ணாடியும் பெருசாக ஒரு கண்ணாடியும் நான் வந்து மாட்டியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு வாளி வந்து வச்சுருக்கேன். குளித்து முடிச்சுட்டு எல்லோரும் அழுக்கு அதில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நான் வெளியில் எடுத்து அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டுருவேன். துவைச்சி காய போட்டு வீட்டுக்குள்ளே வந்துடும். அடுத்தது இந்த இடத்துல ஜன்னலில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜன்னலில் கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்துட்டு நான் துவைக்கிற சோப்பு, ப்ரஷ்ஷு, அது மாதிரி துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவுடர், இது எல்லாமே நான் இந்த ஏரியாவில் தான் வச்சுருக்கேன். நம்ம வீடு துடைக்கிற லிக்விடு, துணி காய போடுற கிளிப்பு, பவுடர் டப்பா, இது எல்லாமே நான் இந்த இடத்துல தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் கிச்சனில் மட்டும்தான் செல்ஃப் அப்படிங்கிறது இருக்குது. மற்ற எந்த இடத்துலையுமே வந்து செல்ஃப் அப்படிங்கிறது கிடையாது. அதனால நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி அந்த கண்ணாடிக்கு கீழே வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல வாஷ் பேசன் அப்படிங்கிறது இருந்தது. அந்த வாஷ் பேஷன் வந்து நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி வீடு வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணும்போது அதை வந்து எடுத்துட்டாங்க. அந்த வாஷ் பேஷன் மாட்டின அந்த 2 கம்பி மாதிரி கொஞ்சம் எம்டியாக இருந்தது. அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கம்பி மட்டும் நீட்டிகிட்டு இருக்குங்கிறதுனால சும்மா ஒரு ஸ்கேலை வச்சு அது மேலே அந்த பொருள்லாம் வச்சு பார்த்தேன். அது ஓகேவாக இருந்தது. அந்த இடத்துல ஒரு செல்ஃப் மாதிரி அதாவது ரெடிமேடாக நம்ம வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பாத்ரூம் டோரு. உள்ளே வந்து டாய்லெட், பாத்ரூம் ரெண்டுமே அட்டாச்சு பாத்ரூம் எல்லாமே இந்த மாதிரி தனியாக இங்கே இருக்குது. இப்போ நம்ம மெயின் டோர் வழியாக வெளியில் வந்து நம்ம அப்படியே பார்க்கலாம். இது வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஷெட்டு. இங்கே வந்து 2 வீலர் ஸ்டாண்டு. 4 வீட்டில் இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாரோடைய 2 வீலரும் இங்கே தான் வந்து நிற்கும். இப்போ இப்படியே நம்ம திரும்பி உள்ளே போகலாம். இது வந்து அடுத்த ஹால்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம். இப்போ அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த டோருக்கு பின்னாடி
நான் வந்து 2 ஒயர் கட்டில் அப்படிங்கிறது வச்சுருக்கேன். இது நைட்டு படுக்கும்போது மட்டும்தான் வெளியில் எடுப்போம். இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒரு ஜன்னலுக்கு சைடில் 3 மிஷின் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ இதுதான் நம்ம இப்போ உள்ளே வந்த வழி. இந்த இடத்துல சுவிட்ச் பாக்ஸுக்கிட்ட நான் வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ்லேயே கீழே கார்னரில் ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு மந்த்லி காலண்டர் வந்து நான் தொங்க விட்டுருக்கேன். அது வந்து சார்ஜர் ஒன்று தொங்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா டிவிக்கு கீழே ஒரு மிஷின் வந்து வச்சுருக்கோம். இது வந்து டெய்லரிங் பழகிறதுக்கு வர்றவங்க வந்து அந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஒரு ஓவர்லாக் மிஷின் வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பவர் மிஷின் வந்து வச்சுருக்கேன். பவர் மிஷின் பக்கத்தில் 2 சேர் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். அதில் கூட ஒன்று லைட்டாக உடஞ்சிருக்கும். பட் நாங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது, அதனால் அது பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுட்டேன். ரெண்டாவது அந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது நான் டெய்லரிங் வீடியோஸ் போடுறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். இந்த இடத்துல இந்த ஒயர் கட்டில், இந்த டோருக்கு பின்னாடி வந்து ஒரு இது நான் ஸ்டோரேஜ் மாதிரி பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறத நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுதான் நமக்கு வந்து பெட்ரூம்க்கான போகிறதுக்கான வழி. நம்ம ஃபஸ்ட்டு கிச்சனை பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்து ஹாலில் வந்து ஒன்று காமிக்க மறந்துட்டேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது எங்களுடைய வெட்டிங் ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கோம். இந்த பக்கம் வாட்ச் இருக்குது. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா என் பையன், எங்கள் அக்கா பசங்க 2 பேர், 3 பேர்த்துக்குமே வந்து 3 பேர்த்துக்குமே பசங்க தான், பொண்ணுங்க இல்லை. அதனால் பொண்ணுங்க மாதிரி நாங்கள் பேசம் போட்டு ஃபோட்டோ எடுத்து 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். கிச்சனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதுதான் எங்களுடைய அழகான ஒரு குட்டி கிச்சன். இங்கே தான் வந்து ஒரு 2 ஷெல்ஃப் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் மளிகை ஜாமான்களும் பாத்திரமும் இங்கே வந்து நான் அப்படி வச்சுருக்கேன். மற்றபடி மளிகை ஜாமான் எல்லாமே, அரிசி மட்டும்தான் ரூம்குள்ளே வந்து ட்ரம்மில் இருக்கும். மற்றபடி பயிர் வகைகள் இது எல்லாமே நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணுறது. தேவையானப்போ மட்டும்தான் வெளியில் வந்து எடுப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது, செல்ஃப்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு செல்ஃப் வந்து நான் வாங்கி இதில் வந்து எண்ணெய், மசால் பொடி, கடுகு, சீரகம் இதுக்கு மட்டும் நான் இந்த இடம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுனால நான் அடுப்புக்கு பக்கத்தில் இந்த சைடு வச்சுருக்கேன். மற்றபடி பருப்பு, உளுந்தம் பருப்பு, இந்த மாதிரி மற்ற மளிகை ஜாமான் எல்லாமே சைடில் இந்த செல்ஃபில் இருக்கும். மீதம் வந்து பேக்கெட்டாக வாங்குறது எல்லாமே நான் ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல ஒரு கீழே பாத்திரம் கூட ஒன்று வச்சுட்டு அதில் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே நான் அதில் வச்சுருப்பேன். அடிக்கடி யூஸ் பண்ணுற பாத்திரம் மட்டும் நான் மேலே வந்து வச்சுருப்பேன். இது வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ காலையில் சாப்பிட்டது எல்லாமே அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இப்போ மதியானம் சாப்பாடு செய்கிறதுக்கு அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். சாப்பாடு வைக்கும்போது அது விசில் வர்றதுக்குள்ளே இந்த பாத்திரத்தையும் நான் வந்து கழுவிடுவேன். இதில் வந்துட்டு நல்லரிசி சாப்பாட்டுக்காக நான் எடுத்து வந்து வச்சுருக்கிறது. இதில் தீர நான் வந்து ட்ரம்மில் கொட்டி வச்சுருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே எடுத்து வந்து வச்சுப்பேன். அந்த ட்ரம்மை வந்து இங்கே கிச்சனுக்குள்ளே வச்சோம்னா அப்படியே எடுத்து அடைச்சிட்ருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் அந்த ரூம்குள்ளே வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு பானையிலையும் ஒரு குடத்துலையும் எப்போயுமே தண்ணி வந்து இருக்கும். இப்போ மதியானம் சாப்பாடு வைக்கிறதுக்காக ரைஸ் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இதை வைக்கும்போதே பாத்திரத்தையும் கழுவிட்டோம் அப்படின்னா பக்கத்துலேயே இருந்து விஷயலையும் ஆஃப் பண்ண மாதிரி இருக்கும். பாத்திரத்தையும் கழுவிடுவேன் நான். அடுத்து இங்கே வந்து ஒரு ஜாடியில் உப்பு ஜாடியில் உப்பு வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலிண்டர் ஒன்று, இது வந்து இப்போ பெரிய சிலிண்ட்ரு தீந்துருச்சுங்கிறதுனால கடை சிலிண்ட்ரு வந்து வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கீழே வந்து ஒரு 2-3 குடம் இருக்குது. இப்போதைக்கு அது எம்டியாக இருக்குது. தண்ணி வர டைம் தான், அனைமாக இன்றைக்கி அல்லது நாளைக்கு அந்த மாதிரி வரும்போது அதுலேயும் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்குவோம். இந்த சைடு ஒரு கீழே ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு கிரைண்டர், மிக்ஸி, இந்த இடத்துல தான் வந்து வெங்காயம் நான் வந்து கூடையில் வந்து வச்சுருப்பேன். இப்போதைக்கு வெங்காயம் வந்து வெயிலில் காய போடலான்னு சொல்லி வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு கூடையில் வெள்ளைப்பூடு அந்த மட்டும் இருக்குது. அருவாள்மனையும் அங்கே நான் வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த தோசைக்கல் வந்து இந்த ஜன்னலில் இருக்கக்கூடிய கம்பியில் வந்து நான் தோசைக்கல் மாட்டியிருக்கேன். இன்னொரு கம்பியில் வந்துட்டு நம்ம காய் சீவுவோம் இல்லையா, அந்த பாத்திரம் வந்து நான் இங்கே தொங்க விட்டுருக்கேன். இதுதான் எங்களுடைய கிச்சன். இங்கே வந்து ஒரு மேட்டு போட்டிருக்கேன். ஏன் மேட் போட்டிருக்கேன் அப்படின்னா, பாத்திரம் கழுவுற தண்ணி வந்து கொஞ்சம் சைடில் அந்த சிங்கை தவிர வெளியில் வந்துருச்சுன்னா கீழே சிந்தும். அதனால் துடைக்கிறதுக்காக அங்கே ஒரு மேட் எப்பயுமே வச்சுருப்பேன். ஏற்கனவே ஈவினிங் ரொட்டீன் சொல்லிவிட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் பாத்திரம் கழுவும்போது தண்ணி கீழே சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பெட்ரூம்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிறோம். பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் போர்டு வந்து வாங்கி வச்சுருக்கோம். அது வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் வீடியோஸ் ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இந்த இடத்துல அரிசி ட்ரம்மு, அந்த ப்ளூ கலர் ட்ரம்முக்குள்ளே வந்துட்டு கிளாத் வச்சுருக்கேன். கிளாத்னா ஸ்டிச்சிங்க்கு வரக்கூடிய கிளாத் எல்லாமே அந்த ட்ரம்குள்ளே இருக்கும்.
இப்போ நான் வெளியில் எடுத்து வச்சுருக்கிறது வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதும் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் இங்கே பவர் ஆஃப்ங்கிறதுனால நான் இப்போது ஹோம் டூர் போடலான்னு இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த செல்ஃபுக்கும் அந்த ட்ரம்முக்கும் நடுவில் வந்து ஃபோட்டோ ஆல்பம் வந்து வச்சுருக்கேன். இது மேலே தான் இருந்தது, லாப்டில் தான் போட்டு வச்சுருந்தேன். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்க்கலான்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு முன்னே வச்சுருக்கேன். இந்த சைட்லேயே வந்து பாய் அப்படிங்கிறத ஒரு மூலையில் வந்து பாய் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹேங்கிங் வந்து இருந்தது. அந்த இடத்துல ஒரு காலண்டர் வந்து மந்த்லி காலண்டர் மாட்டிட்டு அதுலேயே வந்து என்னோடய ஹேண்ட்பேக் இதெல்லாம் மாட்டியிருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட பூஜா கூட வந்து என்னோடய சிஸ்டர் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது, எனக்காக அதை பின்னி கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து வீட்டிலேயே வச்சுட்டு கேட்குறவங்களுக்கு கூட வந்து பின்னி கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷெல்ஃப். இந்த ஷெல்ஃப் தான் எங்கள் வீட்டில் ஸ்டோரேஜுக்கு இருக்கிறது. இதில் வந்து கீழே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கட் பீஸ் எல்லாம் விழும் இல்லையா, அந்த துணி எல்லாமே எடுத்து அந்த அரிசி பையில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காவது பில்லோஸ்க்கு இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். கீழே வந்து அட்டடப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக கட்டிங் முடித்தது எல்லாமே அதுக்குள்ளே வச்சுருக்கேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இன்னொரு டப்பாவில் வந்து என் பையனுடைய விளையாட்டு ஜாமான்லாம் இருக்கும். அதில் வந்து அவன் எடுத்து விளையாடுவான், திருப்பி போட்டு வச்சுருவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் பேப்பர், இது வந்து நானும் யூஸ் பண்ணுவேன், என் பையனும் யூஸ் பண்ணுவான். நோட் புக்கெல்லாம் அதில் தான் வந்து வைக்கிறது உண்டு. இப்போ அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செல்ஃபில் வந்து ஒரு செல்ஃபில் வந்து பில்லோஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இன்னொன்றில் வந்து பெட்ஷீட்ஸும் வீட்டுக்கு நாங்கள் ரஃப் யூஸுக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இந்த செல்ஃபில் வந்து வச்சிடுறது. மற்ற ட்ரெஸ் எல்லாமே நான் பீரோக்குள்ளேயே வந்து வச்சுருவேன். நார்மலாக ரஃப் யூஸ் எங்கேயாவது ஒரு நாள் தான் நம்ம வெளியில் வரோம் அப்படிங்கிறப்போ ரஃப் யூஸ்க்கு போடுறது மட்டும் வெளியில் வச்சுட்டு மிச்சம் எல்லாம் பீரோவில் வந்து இருக்கும். பீரோலாம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க கூட பீரோ கிளீனிங் வந்து ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அதில் வந்து பீரோ வந்து லுக்காக இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பீரோ வந்து வாங்கி இப்போ 12 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அது அப்படி தான் இருக்குது. அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு டேபிள் போட்டு செவுத்தில் வந்து வால்ஹூக்கு மாட்டி தான் நான் ஃபோட்டோஸ் சாமி படங்கள் எல்லாமே தொங்க விட்டுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் பெட்டு வந்து போட்டிருக்கோம். இந்த பில்லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா என் பையன் வந்து கேட்டான், இந்த மாதிரி எனக்கு ஒன்று செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் சோபாவுக்கு வந்து குஷன் மாதிரியும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். பட் என் பையன் கேட்டான் அப்படிங்கிறதுக்காக இந்த நான் ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுருக்கேன். இது வந்து நம்ம ஹார்ட் இன் ஷேப்பில் இல்லை நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம இது மாதிரி செய்யலாம். இப்போது நம்ம வந்து வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிச்சாச்சு. அப்புறமே இந்த டோருக்கு பின்னாடி, இது வந்து ஹாலில் இருக்கிற டோருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரி வால்ஹூக்கு வந்து வரிசையாக 4 வந்து மாட்டியிருக்கேன். இதில் வந்து இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது, இப்போ நம்ம போட்டிருப்போம் திரும்பியும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே இங்கே வந்து நான் தொங்க விட்டுறது. உள்ளுக்கு இருக்கிற செல்ஃபில் வந்து துவைச்ச துணி மட்டும் இருக்கும். இங்கே வந்து இப்போ நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பசங்க வந்து காலையில் போட்ட ட்ரெஸ்ஸே திருப்பி ஸ்கூல் விட்டு வந்து போடுவாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ரெயின் கோட்டு, இது எல்லாமே வந்து இந்த இடத்துல நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கதவுக்கு பின்னாடி வைக்கும்போது நமக்கு வெளியிலேயும் தெரியாது, இல்லைன்னா பார்க்குற பக்கம் பூரா துணி தூங்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். பட் செல்ஃப்ஸ் இல்லை அப்படிங்கிறப்போ நான் இந்த வால் ஹூக்கை வச்சு தான் நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நான் வந்து தொங்க விட்டுருக்கேன். இது வந்து இப்போ காலையில் கையில் வெஸ்டியில் கழட்டி வச்சுட்டு போவாங்க, ஈவினிங் வந்து திருப்பி அதையே போட்டுப்பாங்க. தம்பி வந்து காலையில் ஒன்று போட்டிருப்பான், திருப்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து யூனிஃபார்ம் மாற்றும்போது அதை எடுத்து போட்டுப்பான். 2 நாளைக்கு ஒருக்க தான் கலர் ட்ரெஸ்ஸை மாற்றுவாங்க. அப்படிங்கிறப்போ அதுவும் வந்து இங்கே தான் நமக்கு தொங்கிட்டுருக்கும். அந்த மாதிரி ரெயின் கோட்டு, ஸ்வெட்டரெல்லாம் வந்து நம்ம மடித்து வைக்கிறோன்னா ஸ்பேஸ் வந்து நிறைய தேவைப்படும். பட் இப்போ வந்து நல்ல மழை காலம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதனால அதையும் நான் இங்கேயே வந்து தொங்க விட்டுறது உண்டு. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செல்ஃப்ஸ் இல்லாதனால நான் இந்த 2 டோருக்கு பின்னாடியும் வால்ஹூக் அதை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வால்ஹூக்கு மாட்டும்போது அது வெயிட் தாங்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வால்ஹூக்கு வச்சு தான் சாமி படங்கள் எல்லாமே தொங்க விட்டுருக்கேன். இங்கே ட்ரெஸ்ஸஸ் வந்து தொங்க விட்டுறதுக்கும் நான் அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வால்ஹூக்கு வாங்கிட்டு அதில் பின்னாடி வந்து டபுள் சைடு டேப்பு தான் ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பெவிக்விக்கோ அல்லது பேபி பாண்டோ போட்டு நீங்கள் வந்து அப்படியே ஒட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நான் அப்படி தான் இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நீங்கள் அதை ஒட்டிட்டு ஒரு 1 or 2 hours வந்து அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா அது காஞ்சதுக்கு பின்னாடி நீங்கள் அதில் என்ன தொங்க விடணுமோ நீங்கள் வந்து தொங்க விடுங்க. அது வந்து நல்லாவே இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் வந்து செல்ஃப்ஸ் அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வால் ஹூக்கை வச்சு தான் நான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதாங்க எங்கள் வீடு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதில் நான் ஏதாவது மாற்றலாம், இல்லை எனக்கு ஏதாவது நீங்கள் டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் ஆன் பண்ணி வச்சுடுங்க.
நன்றி, வணக்கம்.